Hey guys, welcome back to my channel. Let's get into tutorials. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ Picsart application யூஸ் பண்ணி காமிக் எடிட்டிங் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். at the same time Gibberish challenge னு ஒரு இப்போ ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. அந்த கேமையும் நம்ம சைடு பை சைடு விளையாட போறோம். First of all, Gibberish means சமதமே இல்லாம உள்ளது. இந்த Gibberish challenge வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. பட் ஸ்பெல்லிங்ஸ் வந்து கரெக்ட்டா இருக்காது. நம்ம கரெக்ட்டா ப்ரொனவுன்ஸ் பண்ணி அதோட ஆன்சர் வந்து சொல்லணும். அதுதான் இந்த கேம். And for example உங்களுக்கு ஈஸியான ஒரு வேர்ட் கொடுக்குறேன். இங்க பாத்தீங்கன்னா sad here day. sad year day, sad year day, Saturday, Saturday, Saturday. ஆன்சர் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே. லைக்வைஸ் இந்த மாதிரி நீங்கள் 10 தடவை சொல்லி பார்க்கணும். சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு ஆன்சர் வந்து கெஸ் பண்ணிடலாம் ஈஸியாகவே. அண்ட் நம்ம சேனலில் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது இந்த எண்ட் ஆஃப் த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் மொபைல் எப்படி பண்ணணும் டெய்லி போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். உங்களுக்கு டெய்லி எப்படி என்னன்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா டெய்லி போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸ்டார்ட் த டுட்டோரியல்ஸ். ஃபர்ஸ்ட் Picsart அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ட்ரான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். தென் ஸ்டார்ட் ட்ராயிங்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே நிறைய டெம்ப்ளேட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதில் 16:9 ரேஷியோவில் இருக்க பேக்ரவுண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ரைட் சைட் கார்னரில் உங்களுக்கு லேயர் டூல் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் பெயிண்ட் பாக்ஸ் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நிறைய கலர்ஸ்லாம் இருக்கும். அதில் வந்து ரெட் கலர் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. தென் தேர்ட் ஆப்ஷனில் உங்களுக்கு பிரைட்னஸ் கொடுத்துருப்பாங்க, அதை மட்டும் கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணிட்டு டிக் ஆப்ஷன் கொடுத்துருங்க. உங்களுக்கு பேக்ரவுண்ட் ரெட் கலரில் வந்துடும். தென் சேவ் பண்ணிக்கோங்க. தென் லெஃப்ட் சைட் கார்னரில் ஒரு ஆரோ மார்க் கொடுத்துருப்பாங்க, அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எடிட் இமேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் வந்து சேவ் ஆகிடும். அண்ட் இட்ஸ் டைம் ஃபார் Gibberish challenge. The next one is that's what she's ate. That's what she's ate. அண்ட் இதை 2-3 டைம் சொல்லி பாருங்கள், உங்களுக்கு அதோட ஆன்சர் தெரியும். ஆன்சர் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எடிட் பார்த்துட்டு வந்துடலாம். லெட்ஸ் பேக் டு த எடிட்டிங். நம்மளோட பேக்ரவுண்ட் வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். தென் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மாஸ்க்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த டூலை யூஸ் பண்ணும்போது நீங்கள் நெட் ஆன் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் விசிபிள் ஆகும். Picsartக்கு வந்து நெட்டு தேவையில்லை, பட் சில டூல்ஸுக்கெலாம் மட்டும் நெட் இருந்தால் தான் நம்மளுக்கு யூஸ் பண்ண முடியும். அண்ட் டெக்ஸ்சர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா மீம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணால் உங்களோட பேக்ரவுண்ட் வந்து க்ரியேட் ஆகிடும். தென் டிக் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அண்ட் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஆட் ஃபோட்டோஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த எடிட்டுக்கு என்ன பிக் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாமே சூட்டபுளாக இருக்கும். தென் ஆட் பண்ண பிக்சரை ஜூம் அவுட் பண்ணிக்கோங்க. தென் க்ராப் அவுட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பேக்ரவுண்ட்லாம் இல்லாமல் உங்களோட இமேஜை மட்டும் நீங்கள் க்ராப் அவுட் பண்ண போகிறீங்க. அண்ட் க்ராப் அவுட் இந்த சென்ஸ் உங்களோட பேக்ரவுண்ட் இல்லாமல் உங்களோட இமேஜை மட்டும் கரெக்டாக செலக்ட் பண்ணோம். செலக்ட் பண்ணதுக்கப்புறமா டிக் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணால் உங்களோட இமேஜ் வந்து செலக்ட் ஆகிடும். தென் தேர்டில் பார்த்தீங்கன்னா ஐகான் இருக்கும், அதை செலக்ட் பண்ணால் உங்களோட இமேஜ் வந்து விசிபிளாக இருக்கும். தென் ஜூம் பண்ணி பார்த்து ஏதாவது பிக்சல் இருந்தால் அதை மட்டும் எரேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம இப்போ அந்த கேமை ப்ளே பண்ணி பார்க்கலாம். நான் ப்ரீவியஸாகவே உங்களுக்கு Gibberish ஷோட் கொடுத்துருக்கேன், அதை ஒரு தடவை ப்ரொனவுன்ஸ் பண்ணி பார்க்கலாம். that's what she's ate. That's what she's ate. That's what she's ate. That's what she said. That's what she said. That's what she said. The answer is that's what she said. And the next word is apple juice. For this time நம்ம கொஞ்சம் கேமை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க நம்ம டைமர் யூஸ் பண்ணி விளையாடலாம். அண்ட் இந்த டைமுக்குள்ளே நீங்கள் கண்டுபிடிங்களான்னு பார்க்கலாம். லெட்ஸ் ஸ்டார்ட். அந்த டைம் இஸ் ஓவர். நான் உங்களுக்கு ப்ரொனவுன்ஸ் பண்ணி காமிக்கிறேன். apple juice, apple juice, apple juice, apple juice, apple juice. The answer is apple juice. அண்ட் நான் இப்போ உங்களுக்கு 2 words கொடுக்குறேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். The first one is no, most, good. The second one is do and touch a book, goodbye, discover. அண்ட் இந்த ஆன்சரை ரிவீல் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எடிட்டிங்கோட நெக்ஸ்ட் ஸ்டெப்பை பார்த்துட்டு வந்துடலாம். லெட்ஸ் பேக் டு த எடிட்டிங். அண்ட் நம்ம எடிட்டுக்கு தேவையான பேக்ரவுண்ட் அண்ட் க்ராப் அவுட் இமேஜ் எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். அண்ட் இப்போ வரப்போகிறதா ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டெப்ஸ், ஸோ கேர்ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் நம்ம க்ராப் அவுட் பண்ண இமேஜை டெலீட் பண்ணுறங்க, பிகாஸ் ஆல்ரெடி நம்ம க்ராப் அவுட் பண்ணும்போதே நம்மளுக்கு சேவ் ஆகிருக்கும். ஸோ இப்போதைக்கு டெலீட் பண்ணுறங்க. ஒரு ட்ரிக் இருக்குது, அதுக்காக தான் டெலீட் பண்ண சொன்னேன். அண்ட் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் காமிக்கும், அதில் ஸ்டிக்கர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா நம்ம க்ராப் அவுட் பண்ண இமேஜ் வந்து அங்கே சேவ் ஆகிருக்கும். தென் ஆட் பண்ண இமேஜை சென்டராக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் என்ன இமேஜ் க்ராப் அவுட் பண்ணுறீங்களோ எல்லாமே ஸ்டிக்கரில் போய்ட்டு சேவ் ஆகிருக்கும். தனியாக ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதில் போய்ட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் தனியாக சேவ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அண்ட் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பார்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணால் உங்களோட இமேஜ் சுற்றி பார்டர் க்ரியேட் ஆகிடும். பட் நீங்கள் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ண ஸ்டிக்கருக்கு வந்து இந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகிருக்காது. அதனால தான் நான் டெலீட் பண்ணிட்டு மறுபடியும் ஸ்டிக்கர் ஆட் பண்ண சொன்னேன். அப்போ தான் உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வந்து எனேபிளாக இருக்கும்.
அண்ட் ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் கீழே பார்த்தீங்கன்னா மேஜிக்னு ஒரு ஃபில்டர் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கும் உங்களுக்கு நெட்டு தேவை, அப்போ தான் இது விசிபிளாக இருக்கும். தென் 100ன்னு ஒரு ஃபில்டர் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் மேலே பார்த்தீங்கன்னா எரேசர் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் 4th ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணால் உங்களுக்கு எல்லா ஃபில்டருமே எரேஸ் ஆகிடும், நீங்கள் புதுசாக க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் பெயிண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு உங்களோட ஃபோட்டோக்கு மட்டும் அந்த எஃபெக்ட் வந்து கொடுங்க. அண்ட் நீங்கள் பெயிண்ட் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும் அந்த காமிக் எஃபெக்ட் வந்து க்ரியேட் ஆகிடும். தென் நீங்கள் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணதுக்கப்புறமா டிக் ஆப்ஷன் இருக்கும் ரைட் சைடில், அதை கொடுத்துக்கோங்க. தென் ஃபேடுன்ற ஆப்ஷன் இருக்கும், அது கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, நம்மளுக்கு லைட்டாக இருந்தாலே போதும் இந்த எஃபெக்ட். அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணால் நெக்ஸ்ட் ஃபில்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். தென் ஃபஸ்ட்லேயே ஃப்ளோரான்ற ஃபில்டர் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா 3 டாட்ஸ் இருக்கும், அதை செலக்ட் பண்ணால் உங்களோட எஃபெக்ட் வந்து மாறிடும். தென் ஃபேடுன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இருந்தாலே போதும் இந்த எஃபெக்ட், அதுக்காக தான் நம்ம லைட்டாக ஃபேட் பண்ணிடுறோம். தென் மேலே பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் கீழே ஆர்டிஸ்டிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா காட்டன் ஒரு எஃபெக்ட் இருக்கும், அதை ஆட் பண்ணிக்கோங்க. தென் மேலே பார்த்தீங்கன்னா எரேசர் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் பெயிண்ட் பக்கத்தில் உங்களுக்கு எரேசர் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதில் ஒப்பாசிட்டி ஹார்ட்னஸ்லாம் லைட்டாக கம்மி பண்ணிட்டு நீங்கள் எரேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். பிகாஸ் இந்த காட்டன் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா சில இடத்துலலாம் கொஞ்சம் நல்லா இருக்காது, ஸோ அதெல்லாம் மட்டும் எரேஸ் பண்ணுறோம். இது எல்லாமே உங்கள் இமேஜ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எரேஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் இமேஜுக்கு சூட்டபுளாக இருந்தால் பரவாயில்ல, பட் உங்களுக்கு ரொம்ப ஹார்டாக தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் எரேஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அதை செலக்ட் பண்ணால் நிறைய ஆப்ஷன் காமிக்கும், அதில் ஃபேடுன்றது மட்டும் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட பேக்ரவுண்ட் வந்து ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிருக்கிறத பார்க்கலாம். லைட்டாக உங்களுக்கு அந்த ஸ்மூத்தனிங் எஃபெக்ட் வந்து கிடைக்கும், அதுக்காக தான் நம்ம இந்த எஃபெக்ட் வந்து க்ரியேட் பண்ணோம். தென் டிக் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அண்ட் பிக்சார் அப்ளிகேஷன் எப்படி யூஸ் பண்ணலன்னு தெரியலனா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். தென் எஃபெக்ட்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், செகண்டாக இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா லோமோ ஃபில்டர் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் காமிக்கும், அதில் அமௌண்ட் ஃபுல்லாகவே டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் விக்னெட்டை வந்து ஒரு 10க்கு டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் கான்ட்ராஸ்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஃபில்டர் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா அவங்களோட இமேஜை சுற்றி ஒரு பிளாக் சரௌண்டிங்ஸ் இருக்கும், அது பார்க்க உங்களுக்கு லுக்காக காமிக்கும், அதுக்காக தான் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். விக்னெட் ஆப்ஷன் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா உங்களோட சரௌண்டிங்ஸ் வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு லைட்டாக வேணும்னா நீங்கள் டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஃபுல்லாகவே சரௌண்ட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க ஃபுல்லாகவே. அண்ட் தட்ஸ் இட் கைஸ், நம்மளோட எடிட் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. பட் இந்த வீடியோ இன்னும் முடியல. 2 ஜிப்ரிஷ் வேர்ட்ஸ் கொடுத்துருக்கேன், அதோட ஆன்சர் என்னன்னு இப்போ பார்ப்போம். அந்த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் நோ மோர் ஸ்குவல். நான் உங்களுக்கு ப்ரொனவுன்ஸ் பண்ணி காமிக்கிறேன், உங்களால் கெஸ் பண்ண முடியும். நோ மோர் ஸ்குவல், நோ மோர் ஸ்குவல், நோ மோர் ஸ்கூல், நோ மோர் ஸ்கூல். The answer is no more school. And the second one is Joe and touch a book, goodbye discover. ஆக்சுவலி இது ரொம்ப ஈஸியான வேர்ட் தான், நம்ம எல்லாருக்குமே ஃபெமிலியரான வேர்ட். நீங்கள் 2-3 டைம்ஸ் ட்ரை பண்ணாலும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நான் இப்போ பண்ணுறேன் பாருங்கள். டோ அண்ட் டச் அ புக், குட்பை டிஸ்கவர். டோ அண்ட் டச் அ புக், குட்பை டிஸ்கவர். டோன்ட் டச் அ புக், பை இட்ஸ் கவர். டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர். தட்ஸ் ஆன்சர். ஆனால் நம்ம இப்போ கைமாஸ்டர் மாப் அப்ளிகேஷன் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான ஸ்டெப் தான். ஃபர்ஸ்ட் யூடியூப் அப்ளிகேஷனில் போங்க, அதில் போய்ட்டு கைமாஸ்டர் மாப் APK 2020 டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய லிங்க்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, நிறைய பேர் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருப்பாங்க. அதில் உங்களுக்கு என்ன கைமாஸ்டர் மாப் அப்ளிகேஷனுமோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அவங்களோட வீடியோவை கிளிக் பண்ணிவிட்டு அதில் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு அதோட லிங்க் கொடுத்துருப்பாங்க, அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் அப்லோட் பண்ண வீடியோஸில் எல்லாத்துலேயுமே வந்து ட்ரூத்தாக இருக்காது, சிலதெல்லாம் ஃபேக்காக இருக்கும். ஸோ அதை பார்த்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதை டவுன்லோட் பண்ணும்போது ஏற்கனவே நீங்கள் கைமாஸ்டர் அப்ளிகேஷன் வச்சுருந்தீங்கன்னா அதை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். அண்ட் அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், அவங்களே சொல்லியிருப்பாங்க எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு. ஸோ அது மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் இதுவே நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே கொடுத்துருக்க மாட்டாங்க, எல்லாமே பெய்டு வெர்ஷனாக இருக்கும். இதுவே நீங்கள் இந்த கிராக் வெர்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயாகவே இருக்கும், நீங்கள் ஃப்ரீயாகவே எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ செட் ஆஃப் ஜிப்ரிஷ் வேர்டை வந்து டிஸ்பிளே பண்ணுற ஸ்க்ரீனில் பாருங்கள் அண்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களால் கெஸ் பண்ண முடிஞ்சதுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.